ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக்குறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். அந்த இலக்கணத்திலிருந்து ஒரு 3 4 மார்க் அட்டன் பண்ணணும்ல. அணி திணைத்துறை கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு பொறுத்திருந்தல் ஏதாவது ஒரு இலக்கண கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு ஒரு 3 இதை அட்டன் பண்ணணும்ல. ஸோ அது எழுதுறதுக்கு நீங்க என்னென்ன படிச்சிருக்கணும், எந்த வருஷம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா நெடுவினா செய்யுள் உரைநடை துணைப்பாடம் 3 நெடுவினா ரொம்ப கம்மியான கொஸ்டின் படிச்சா போதும். பட் 3 நெடுவினா அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இதை வந்து நமக்கு எழுதி கொடுத்தது பிரியங்கா அக்கா தான். ஆல்ரெடி நிறைய சப்ஜெக்ட் உங்களுக்கு பிசிக்ஸ் இங்கிலீஷ்க்குலாம் எழுதி கொடுத்துருப்பாங்க, போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க. ஸோ நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரியங்கா அப்படிங்கிறவங்க தான் எழுதி கொடுத்தாங்க. எனக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் எழுதி அதை அவங்கள்ட்ட கொடுத்து வந்து அதை நீட்டாக எழுத சொன்னேன். அவங்க நீட்டாக எழுதியிருக்காங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இது ஹேண்ட் ரைட்டிங். ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிருங்க. ஏன்னா அவங்களும் நான் சொன்னதுக்காக ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொன்னதுனால எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பிரியங்கா அக்கா இல்லை பிரியங்கா சிஸ்டர். உங்களுடைய அப்ரிசியேஷன் நீங்கள் எப்படி கொடுப்பீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். ஆல்ரெடி நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கேன் பாருங்க. அந்த இலக்கணத்திலிருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பாடான் திணை வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த ஸ்டார்லாம் எதை வச்சு போட்டிருக்கேன்னா பப்ளிக் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர் சப்ளிமெண்டரி பப்ளிக் எக்ஸாம், மெயின் பப்ளிக் எக்ஸாம் இது எல்லாத்தையும் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸோட கலெக்ஷன்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ண போறோம் எது கேட்பாங்க அப்படின்னு. பாடான் திணை இந்த தடவை கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் 2024 பாடான் திணை கேட்கல. ஸோ வேற கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இந்த தடவை பாடான் திணை கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. பார்த்துக்கோங்க. பரிசில் துறை கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. பரிசில் துறை அடுத்து செவியறிவு துறை, இந்த 2 துறை. அது செவியறிவு லாஸ்ட் இயர் கேட்டதுனால இது கேட்க வாய்ப்பு இருக்குது. மேபி அது கூட கேட்கலாம். பட் அதை பாருங்க. பட் இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பரிசில் துறைக்கு. அணியை பொறுத்தவரை நிரல் நிறை அணி. அடுத்தது பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு பொறுத்தது யானைக்கும் அடிசிருக்கும் அது பார்த்துக்கோங்க. குற்றம் பாக்கின் சுற்றம் இல்லை இது 2024 கேட்டிருக்காங்க. அதனால கேட்க அவ்வளவு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் பாருங்க. பட் 2024 இது கேட்டிருக்காங்க. வாகை திணை ஒண்ணு பாடான் திணை இல்லாட்டி வாகை திணை கேட்கறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அதனால வாகை திணையை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுவுமே லாஸ்ட் இயர் கேட்காத ஒரு கொஸ்டின். பட் இதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வாகை திணை பாருங்க. செவியறிவு துறை தான் லாஸ்ட் இயர் கேட்டது. ஸோ அதனால தான் சொல்றேன் இந்த தடவை வந்து பரிசில் துறை கேட்க வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அதனால அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஓமேனி லாஸ்ட் இயர் கேட்டுட்டாங்க. ஏகதேச உருவக அணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுவுமே நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. குன்றின் மேலிட்ட விளக்கு போல. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு ஒப்பிட்டு எழுதுதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எறும்பு ஊற கல்லும் தேயும் இந்த தடவை கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்குது. இதெல்லாம் நீங்க படிக்க போறது கிடையாது. பழமொழி அதை சும்மா வாசிச்சு தான் பார்க்க போறீங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அதோடைய கருத்து என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்களா ஓனாவே எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. வெண்பாவின் இலக்கணம் பார்த்துக்கோங்க. பொருள் வேற்றுமையை பார்த்துக்கோங்க. திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு பொறுத்து எழுதுதல் அது வந்து பார்த்துக்கோங்க. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி இது கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சொற்பொருள் பின்வரும் நிலை அணி பார்த்துக்கோங்க. தொழில் உவமை அணி பார்த்துக்கோங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிற பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு பொறுத்து எழுதுதல். கருத்துப்படம் அந்த சங்க இலக்கியங்கள் கொடுத்து ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்க கருத்துப்படத்தை வச்சு ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. அடுத்து 6 மார்க். லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. முக்கியமானது என்னென்னு, பண்பின் படிவமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களிடம் கொண்டிருந்த உறவுநிலை பாடப்பகுதிகளில் இருக்கு. அது திருக்குறள் இருந்து அறிவுடைமை. பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. மருதனின் பண்பு நலம், சாலை விபத்தில்லா தமிழ்நாடு இதெல்லாம் தான் முக்கியமா லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இதெல்லாம் வந்து கொஞ்சம் லாஸ்டா படிச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் அப்படியே டிட்டோவா கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால கேட்க மாட்டாங்கன்னா கன்ஃபார்ம் கேட்க மாட்டாங்கன்னு கிடையாது. ரொம்ப ரேர். மேபி ஒரு 0.1% தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால இதை லாஸ்டா பார்த்துக்குங்க. மற்றபடி 2023 இருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இது 2023 ஜூன் மாசம் சப்ளிமெண்டரி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். கவிதை எழுத அறிய வேண்டியவனாக சுரதா கூறுவனவற்றையாவை பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு. மருதனின் பண்பு நலன் குறித்து எழுதுக. மகாநடிகரை கண்ட பாலச்சந்திரனின் மனவேடத்தை எழுதுக. ஸோ அந்த கொஸ்டின். அதே மாதிரி மார்ச் 2023 மெயின் பப்ளிக் எக்ஸாம் இப்ப நீங்க எழுதுறீங்களா மார்ச். ஸோ அந்த மாதிரி 2023 கேட்டது கவிதை. அதே தான் சுரதா. அது பாருங்க ரெண்டுலயுமே கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா பாத்துங்க. திருக்குறள் ஒரு வாழ்வியல் இயக்கம். அங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்க, திருக்குறள் அங்க இல்ல. ஸோ திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் பார்த்துக்கோங்க. நெகிழி தவிர்த்து தலை நிமிர்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மயிலையார் ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. கோடைமலை கதை வாயிலாக நீங்கள் அந்த அறியலாயும் செய்திகள் வரும். அது பாரதியின் கடிதம் வாயிலாக அறியலாக மொழிப்பற்று சமூகப்பற்று அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து 2022 சப்ளிமெண்டரி எக்ஸாம்ல
வெகுளாமை குறித்து திருவள்ளுவர் உரைப்பன. ஸோ அது புக்கின் சைடு கேட்டிருக்காங்க. சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கந்தக்கோட்டை பகுதிகள் அந்த கொஸ்டின். பண்டைய கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது கேட்கறது வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மகாநடிகரை கண்ட பாலச்சந்திரன் அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வாறு துணை புரிகிறது அந்த கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து 2022 மார்ச்ல பாருங்க தமிழின் சீரியலுமே திறம் வந்து பாட. ஸோ அந்த கொஸ்டின் அறிவுடைமை திருக்குறள் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பண்டைய கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்கள் அந்த கொஸ்டின். குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. அது பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் பகுதியில் வாழ்ந்து வரும் கலைஞர் ஒருவரை நேரில் பார்த்த அனுபவம் பாரதியின் கடிதம் வாயிலாக அந்த கொஸ்டின்லாம் பாருங்க. 2021 ஆகஸ்ட்ல தமிழின் சீரியலுமே திறம் வேந்து. ஸோ அதுவுமே ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட் இயர் கேட்கல. ஸோ அதனால கேட்க வாய்ப்பு நிறைய இருக்குது பாருங்க. அதனால தான் உங்களுக்கு இயர் வைஸ் போட்டு அனாலிசிஸ் பண்ணிருக்கேன். இந்த பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். நீங்க மஸ்ட் உங்களோட அனாலிசிஸ் வச்சு பாருங்க. ஓகே. அறிவுடைமை குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து அந்த கொஸ்டின். நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறுவது. கிராமங்கள் தங்கள் முகவரி இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாரதியின் கடிதம் அகைன் பாரதியின் கடிதம் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. ஸோ பாருங்க. செப்டம்பர் 2020 அறிவுடைமை அதை இந்த கவிதையை நடைய கட்டமைக்கும் அந்த கொஸ்டின். நீங்கள் பார்த்த அல்லது வாழ்ந்த நகரத்தின் வரலாறு குறித்து கட்டுரை. உரிமை தாகம் கதை மகாநடிகரை கண்ட பாலச்சந்திரன் மனவேடம். 2020 ஃபர்ஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்ல செய்நன்றி அறிதல் கேட்டிருக்காங்க. எச்சை கிருட்டினால கிறித்துவ கம்பரை என்பதை நம் பாடப்பகுதிகளில் நிறுவ நெய்வேலி தவிர்த்து சங்ககால கல்வெட்டு அறிந்து கொள்ள அந்த கொஸ்டின். சாலை விபத்துல தமிழ்நாடு ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. ஸோ நடிகர் திலகம் என்ற பட்டம் சிவாஜிக்கு எப்படி பொருந்தும் அந்த கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க. இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்காக நான் எடுத்து எழுதியிருக்கேன். அண்ட் அகைன் சொல்றேன், ஐ திங்க் ஹேண்ட் ரைட்டிங் நிஜமாலுமே நீட்டா இருக்குங்க. சூப்பரா இருக்குது. நான் எழுதியில சரியா பார்க்கல. இங்கே போர்டில் பார்க்கல நல்லா நீட்டாக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுங்க பிரியங்கா அக்காக்கு. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அப்ரிசியேஷன் கொடுங்க. ஆல் தி பெஸ்ட்.